எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே சில பேர்த்துக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். என்னன்னா, நிறைய பேர் பயத்தோடு கூட இருக்கீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருது. ஆமாம், ஒரு பயமான ஒரு உணர்வு. வண்டியில் போகும்போது ஒரு பய உணர்வு வருது, வேலைக்கு போகும்போது ஒரு பய உணர்வு வருது. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயந்து சுவாபம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத மகளே, ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியே திரும்பவும் நீ பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற புத்திர சுவியாத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக பேர் பாருங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க. வண்டியில் போகும்போது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருமா, ரயிலில் போகும்போது இந்த ரயில் விபத்து ஏற்பட்டுருமா, இப்படியான ஒரு பயமுறுத்தலான எண்ணங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கேன். தினமே எத்தனை பேர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, பாஸ்டர் எனக்குள்ள ஒரு திகில் வருது பாஸ்டர், தூங்கும் போதெல்லாம் ஒரு திகில் என்னை அமுக்குது பாஸ்டர், ஒரு திகில் உணர்வு வருது, ஒரு சின்ன காரியம் நடந்தாலே ஒரு திகில் வந்துடுது, பயம் வந்துடுது. ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாத மகளே, அவன் கூட இருக்கிறேன். இது ஒரு பிசாசு. அந்த பயத்தை உண்டாக்குறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை, பயம்படுத்துகிற ஆவி. ஆண்டவர் பாருங்க, இந்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 365 முறை பயப்படாத பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த பய உணர்வு வரும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. பயமுடுத்துகிற ஆவியே, இயேசுவின் ரத்தத்தினால உன்னை கடிந்து விழுகிறேன், இயேசுவின் நாமத்தினால உன்னை கடிந்து விழுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் விலகி போவான். ஆமாம், நீங்கள் எதை கொடுத்து பயப்படுறீங்க? ஒருவேளை சில பேர் வண்டியை ட்ராவல் பண்ண வந்து வண்டி விபத்து ஆயிருமான்னு பயப்படுதா, அது இயேசு ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசப்போட ரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு அது ஜெபிக்கலாமா? தகப்பனை இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு பய உணர்வு. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாங்க, நல்லபடியாக திரும்பி வந்துடுவாங்களா? இன்றைக்கி எத்தனையோ வீடியோ பார்க்குறோம், ஏதோ வாகன விபத்து ஏற்படுது, ரயில் விபத்து ஏற்படுது, ரயில்வே கட்டில் எத்தனையோ பிள்ளைங்க மறித்து போயிட்டாங்க. அதை போலவே என் பிள்ளைங்க ஆயிருமான்னு சொல்லி ஒரு பயந்த சுபாவத்தோடு நீங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஏசப்பா, இந்த பயமுடுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்கிறேன் சுவாமி. எங்கள் அப்பா, நீங்கள் ஆளுகை செய்க, இந்த கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.